அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நான் இதுவரைக்கும் அப்சர்வ் பண்ண ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் அவர்களுடைய பட்டாசு லிஸ்ட் ஸ்டாக்ஸு என்னென்னலாம் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லிவிட்டு அதை பற்றிய என்னுடைய கமெண்ட்டையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. மொதல் ஸ்டாக்கு ஆதித்யா பிர்லா கேபிட்டல் அப்படிங்கிற ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை பற்றி அவர் இப்போ பாசிட்டிவாக தான் பேசுகிறாரு. ஆனால் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. ரெண்டாவது ஸ்டாக்கு அமரராஜா எனர்ஜி மொபிலிட்டி லிமிடெட். அமரராஜா பேட்டரிஸ் தாங்க. இந்த ஸ்டாக்கு நல்ல வேல்யூவேஷன் ஜோனில் 20 PEக்கு கீழே வந்துச்சு. அப்போ அவர் ரொம்பவே பாசிட்டிவாக பேசினார். அதே சமயம் எக்ஸைடு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதாகவும் இப்போ வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் பேசினார். ஆப்வியஸாக எக்ஸைடு இப்போ கூட ரொம்ப காஸ்ட்லியாக தாங்க இருக்குது. இப்படி EV ரிலேட்டடான பேட்ரி ஸ்டாக்ஸை இந்தியாவில் வாங்குறதுக்கு பதிலாக ஜப்பான் யூஎஸில் EV ரிலேட்டட் ஸ்டாக்ஸு சீப்பாக தான் இருக்கிறதாகவும் அதை நம்ம வாங்கலாம். உதாரணமாக பேனாசோனிக் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பயோகான் ஸ்டாக்ஸை பற்றி அவர் ஒரு காலகட்டத்தில் ரிஸ்க் எடுக்க போகிறேன் பாசிட்டிவாக பேசினதா எனக்கு ஞாபகம். இப்போ அந்த ஸ்டாக்கில் ஏகப்பட்ட கடன் இருக்குது. அதே சமயம் கம்பெனி நல்லா தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரொம்ப கடன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டாக்கினுடைய பிரச்சனை. அதனுடைய கரண்ட் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத ரீசெண்டாக ஷேர் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அதாவது அவர் ரீசெண்டாக அதை பற்றி பேசினாரா அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. பஜாஜ் ஆட்டோ அப்படிங்கிற ஷேரை 3500 ரூபாய் அந்த ரேஞ்சில் அவர் ஒரு வீடியோ போட்டார். அந்த வீடியோவுடைய வியூவு நல்லாவே போகலை அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் வருத்தமும் பட்டார். பஜாஜ் ஆட்டோ ஷேரைனா 10,000க்கு மேலே போய் 12,000 போய் பஜாஜ் ஆட்டோ ஷேரு 10,000க்கு பைபேக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. எப்போது ஸ்டாக்கினுடைய விலை 8,000 ரேஞ்சில் இருக்கும் பொழுதே 8,000 ரேஞ்சில் இருக்கும் பொழுதே பஜாஜ் ஆட்டோ நாங்கள் 10,000க்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பைபேக் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கினுடைய விலை 12,000 தொட்டுச்சு. 12,000 இருந்து திருப்பி 7,000 அப்படிங்கிற ஜோனை தொட்டுட்டு இப்போது 8,500 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு திருப்பி மேலே எழும்பி வந்திருக்கு. இதுக்கு காரணம் KTM அப்படிங்கிற ஒரு சூப்பர் பைக் கேட்டகரியில் பஜாஜ் ஆட்டோ அவங்க 49.1% ஷேர் வச்சுருக்கிறாங்க. அந்த பைக்கு அந்த கம்பெனி திவாலாயிடுச்சு. அதை மீட்டெடுக்கிறதுக்காக பஜாஜ் ஆட்டோ கேரண்டி கொடுத்து அந்த கம்பெனியில் லிக்விடிட்டியை பணத்தை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா பஜாஜ் ஆட்டோவினுடைய அந்த பைக் ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த KTM அப்படிங்கிற பைக் ரொம்ப முக்கியமானதாக பஜாஜ் ஆட்டோனுடைய அந்த ப்ரொமோட்டர் அவரே அவருடைய இன்டர்வியூவில் பேசினாருங்க. அதை நானே கேட்டேன். சரிங்களா? ஸோ இது பஜாஜ் ஆட்டோவை பற்றியது. அடுத்து சிப்லா ரொம்ப அருமையான கம்பெனி, எத்திக்கல் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி நானும் விக்கிபீடியாவில் போய் படித்தேன். அவங்க இண்டிபெண்டன்ஸு அந்த ரிலேட்டடான ஃபேமிலி, அதாவது சுதந்திரம் வாங்கி கொடுக்குற அந்த டைமில் இன்வால்வ் ஆன ஒரு ஃபேமிலி, அவங்க ரன் பண்ணுற ஒரு ஃபார்மா கம்பெனி. ரொம்ப சீப்பான மெடிசன்ஸை ரொம்ப எத்திக்கலாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற நல்ல இமேஜ் இருக்கிற கம்பெனியாக சிப்லா இருக்குது. ஸோ இந்த கம்பெனியெல்லாம் நமக்கு நல்ல வேல்யூவேஷனில் கிடைச்சா தான் வாங்க முடியும். சிப்லா இப்போவும் காஸ்ட்லியாக இருக்குது. நான் சிப்லாவினுடைய ரிசல்ட்ஸை அனலைஸ் பண்ண வரைக்கும் சிப்லா தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக சேல்ஸு ப்ராஃபிட்டை க்ரோத் காட்டிகிட்டே இருக்கிறாங்க. அதாவது என்னென்னா EPS க்ரோ ஆகிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ஃபார்மா ஸ்டாக்கில் நான் சன் ஃபார்மாவிலேயோ டாக்டர் ரெட்டிலேயோ அல்லது மற்ற ஃபார்மா ஸ்டாக்ஸ்லேயோ பார்க்கல. சிப்லாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க. அதே சமயம் சிப்லா இந்தியாவில் அந்த டொமஸ்டிக் ஷேர் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகம் அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் சிப்லாவை பற்றி.
திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் சொன்ன ஸ்டாக்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டாக்ஸு அல்லது அவருடைய வியூவை வந்து பாசிட்டிவாக இருந்து நெகட்டிவாக மாற்றின ஸ்டாக்ஸை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். மொதல் ஸ்டாக்கு கியூபிட் அப்படிங்கிற ஸ்டாக்குங்க. அவர் ரொம்ப ஏர்லியாகவே ரொம்ப சீப்பான விலையில் கிடைக்கும் போதே அதை வந்து சஜஸ்ட் பண்ணிட்டாரு. அந்த ஸ்டாக்கு பயங்கரமாக பல மடங்கு மேலே ஏறி ப்ரொமோட்டர் வந்து மாறும் பொழுது அந்த ப்ரொமோட்டர் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லாததுனால அந்த ஸ்டாக்கை விட்டு அவர் வெளியேறிட்டதா நமக்கு வந்து சொன்னார். அவர் வெளியேறினாரா அப்படின்னு தெரில, ஆனால் வந்து நெகட்டிவ் ஸ்டாண்டை வந்து எடுத்தார். அதே மாதிரி அந்த ஸ்டாக்கு அங்கேருந்து வந்து விலை வந்து கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கியூபிட் அப்படிங்கிற ஸ்டாக்கு வந்து அவருடைய பட்டாசு லிஸ்ட்டில் முன்னாடி இருந்திருந்தாலும் இப்போ கிடையாது. அதை செல் அப்படிங்கிற கேட்டகரிக்கு தான் கொண்டு போயிட்டாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். அதே மாதிரி ஸ்டவ் கிராஃப்ட் அப்படிங்கிற அந்த பீஜன் பிராண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீஜன் அந்த பிராண்டினுடைய ஸ்டாக்கை வந்து ரொம்ப காலமாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை, அவர் அதை பற்றி பாசிட்டிவாக பேசிகிட்டு இருந்தார். ஆனால் வந்து அது ரொம்ப சின்ன கம்பெனிங்க. இன்னும் வந்து ஆனால் growth வந்து நல்ல பொட்டன்ஷியல் உள்ள கம்பெனி அப்படிங்கிறது நமக்கே தெரியுது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் இந்த பீஜன் பிராண்டு தான் கிட்டத்தட்ட டிடிகே ப்ரெஸ்டீஜுக்கு ஈக்குவலாக வந்து அதே சமயம் ஓரளவு நல்லா சீப்பாக வந்து நிறையா வந்து ப்ரெஷர் குக்கர் அந்த கிச்சன் தேவையான அந்த யூட்டிலிட்டிஸ்லாம் வந்து செல் பண்ணுறாங்க. பாப்புலராக தான் இருக்குது. இந்த கம்பெனி வந்து இன்னமும் வந்து பெருசாக வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்கல. அவர் சொல்லியும் வந்து ஒரு பீரியடில் வந்து 500 400 அந்த ரேஞ்சில் இருந்து 800 ரூபாய் ரேஞ்சுக்கு போயிட்டு இப்போ மறுபடியும் வந்து கரெக்ஷன் ஜோனில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. நல்ல வேல்யூவேஷன் ஜோனில் வந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஏன்னா இந்த ஸ்டாக்கை வந்து நான் வாங்கி அதுக்கப்புறம் நஷ்டத்துக்கு விற்றேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டாக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு. இப்போவும் வந்து ஒரு போர்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் வந்து வேல்யூவேஷன் பிரகாரம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறதான் வந்து ஸ்டவ் கிராஃப்ட் பற்றிய செய்தி. அதற்கு பிறகு அவர் சூரியோதய ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை ஐபிஓலையே வந்து ரொம்ப பாசிட்டிவாக பேசினார். ஜென்ரலாக ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் அவங்க ஐபிஓவில் பாசிட்டிவாக பேசுகிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் சூரியோதய ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு ஐபிஓ வந்ததுக்கு அப்புறம் லிஸ்ட் ஆகி ஒரு கரெக்ஷன் ஜோனில் தான் வந்து நான் வாங்கினேன். ரொம்ப வருஷமாக வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த ஸ்டாக்கை வந்து மேலே எழும்பவே இல்லை. வேறு வழி இல்லாமல் நான் வந்து லாஸுக்கு அந்த ஸ்டாக்கை வந்து விற்றுட்டு வெளில வந்தேன். அட் த சேம் டைம் வந்து இப்போ 22,000 அப்படிங்கிற இந்த கரெக்ஷன் ஜோனில் ஒரு ரிஸ்கி பெட் ஸ்ட்ராட்டஜியில் நான் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து திருப்பி கொஞ்சம் பிடிச்சிருக்கிறேன். சரிங்களா, முன்னாடி வச்சுருந்த அளவுக்கு குவான்டிட்டி இல்லை, இப்போ போனால் தொலையுது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியில் அந்த ஸ்டாக்கை நான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஆனால் சூரியோதய ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை பற்றி கம்ப்ளீட்டாக நெகட்டிவாக தான் இருக்கிறாரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் அப்படிங்கிறதான் வந்து என்னுடைய புரிதல். ஸோ சூரியோதய ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு இஸ் அ நெகட்டிவ் ஜோனில் இருக்கிற ஸ்டாக்கு, கியூபிடும் நெகட்டிவ் ஜோனில் இருக்கிற ஸ்டாக்கு. ஸ்டவ் கிராஃப்ட் வேணால் வந்து நீங்கள் 50-50 அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். நான் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் ஸ்டவ் கிராஃப்ட் வந்து நல்ல வேல்யூவேஷன் ஜோனில் வந்துச்சுன்னா கொஞ்சம் பொசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேங்க. இதே மாதிரி ஐஆர்எஃப்சி அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் ஸ்டாக்குனாலும் நல்ல டிவிடெண்ட் வர்றதுனால 20 ரூபா ரேஞ்சிலேயே வந்து அவர் ரொம்ப பாசிட்டிவாக பேசினார். அந்த ஸ்டாக்கு பயங்கரமாக மேலே போச்சு. இப்போ வந்து 100 ரூபாய்க்கு மேலே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போவும் வந்து வேல்யூவேஷன் காஸ்ட்லி, அதனால் வந்து நம்ம அதை வாங்க முடியாதுங்க. இது தவிர வேறு எந்த ஸ்டாக்ஸ் வந்து அவர் இந்த பெட்ரோநெட் எல்என்ஜி அப்படிங்கிற ஸ்டாக்கை வந்து பாசிட்டிவாக வந்து முன்னாடி பேசிகிட்டு இருந்தார். இப்போ வந்து அதை பற்றி கொஞ்சம் நெகட்டிவாக பேசுகிறாருங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். மிச்சம் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச மற்ற ஸ்டாக்ஸை பற்றியும் பேசலாம். சரிங்களா, நன்றி, வணக்கம்.